ஆக்சுவலி என்ன ஒன்றுனா தியேட்டர்ஸ் ஆக்சுவலி என்னோட டைரக்டர் சார் எனக்கு சொன்ன விஷயம் அது. அதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும் என்னை மர்டர் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் அப்படின்ட்டு கிடையாது, ஜென்ஸுமே கூட அந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க. சொல்லட்டுமா? இப்போ சொல்லுங்க. தீபாவளி ஆறுமுகம். எனக்கு சின்னதுலேருந்துமே விஜய் சார்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பெரிய விஜய் சாரோட ஃபேனு. அவர் டைரக்டர் சார் வந்து குலுங்கி குலுங்கி அழுகணும், நீங்கள் ரொம்ப அதை வந்து இது காமிக்கணும் அப்படின்னு. வானவில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தர்ஷினி. இது உங்கள் ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்றைக்கி நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றப்பின்னணிங்கிற படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் ஹீரோயினாக ஒர்க் பண்ணியிருக்கிற நம்மளுடைய தீபாவளி ஆறுமுகம் தான் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். இன்றைக்கி குற்றப்பின்னணி படம் வந்து தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் வந்து மெயினான ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த மூவி நான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் போயிருக்கும்போது நான் அந்த ரோல் பண்ணுவேனான்னு எனக்கே ஒரு டவுட்டு தான். பிகாஸ் அவ்வளோ டஃப்பான ஒரு ரோல். எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் நம்மளை வந்து என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு திட்டுற மாதிரியான ஒரு ரோலு. சரி, இருந்தாலும் நம்மளே ஓகே, நம்மளால் ஓகே கொஞ்சம் பேரெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோல் நான் பண்ணது. இப்போ வந்து ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் வர்றதுனால சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து படத்தோட ஸ்டோரியே இந்த மாதிரி இந்த சீட் பண்ணுற விமென் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ஒரு சைக்கோ எப்படி என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கு, ஸ்னேக் பீக் இதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த ரோலை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, அக்செப்ட் பண்ணீங்க? அதுதான், நான் வந்து போயிருக்கும்போது டிரெக்டர் சார் வந்து இந்த மாதிரி நான் வந்து ரியலாக நடக்கிற ஸ்கிரிப்டை தான் நான் எடுப்பேம்மா, ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஹீரோஸ் கூட டூயட் அது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே நம்ம எதுவுமே கேட்க முடியாது. சரி ஓகே சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஸ்கிரிப்டு சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப யோசித்தேன் இந்த ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வீட்டில் வந்து மம்மிக்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். மம்மி வேண்டவே வேண்டாம், ஃபஸ்ட்டு ஃபிலிம் வேறு அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாமே கன்சல்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பண்ணால் சந்தோஷம் தான், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம பண்ணியாச்சு. இந்த படத்துக்காக டைரக்டர் இந்த ரோல் தாம்மா நீ பண்ண போகிற அப்படின்ட்டாங்க. வீட்டில் அம்மா வேணான்னு சொன்னாலும் ஏதாவது அடம் பிடிச்சி பண்ணியாச்சு. ஸோ அந்த கேரக்டருக்காக நீங்கள் என்னென்னலாம் மெனக்கட்டீங்க? அதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும் என்னை மர்டர் பண்ணுற மாதிரி. அதுக்காக வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் போட்டு சுற்றிடுவாங்க, அந்த டேப் போட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. அது போட்டுட்டு நம்மளால் மூச்சு கூட விட முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த சீனு. ஒரு நாளெல்லாம் வர எடுத்தாங்க அந்த சீனு டேரக்டரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஃபிலிமில். அந்த சீனுக்காகவாவது ஃபிலிம் கொஞ்சம் நல்லா வந்துடணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு அந்த சீனை அவ்வளோ டஃப்பாக எடுத்திருக்காங்க டேரக்டர் சார். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ரேப் பண்ணிட்டாங்களா? ஆமாம், ஃபேஸ் ஃபுல்லாக ரேப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சீனுக்காக வந்து திருப்பி கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த மவுத் கிட்ட மட்டும் கவர் பண்ணாங்க. ஓகே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மவுத் கிட்ட மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கை காலில் கட்டி போட்டுட்டு எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது சிட்டி கேர்ள் மாதிரி இருக்கீங்க, ஆனால் அங்கே வந்து பக்கா வில்லேஜில் வந்து ஒரு ஒயிட் மெட்டீரியல் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கீங்க. அந்த லுக்கு அதெல்லாம் அதுக்காக ஏதாவது வந்து அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்களா? இல்லை, சார் வந்து ஃபுல்லாக மேக்கப் மேன் சார் தான் வந்து ஃபுல்லாக டோன் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் வந்து 1 வீக் முன்னாடியிலேருந்தே நீங்கள் சாரீ கட்டி பழகுங்க, நீங்கள் வந்து அந்த லுக்குக்கு வரணும், எனக்கு சிட்டி கேர்ள் மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஃபஸ்ட் ஆஃபில் வந்து கொஞ்சம், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் செட்டிலானவர், ஸோ அவர் கூட இருக்கும்போது ஒரு லுக்கில் இருப்பேன். செகண்ட் ஆஃப் வந்து தான் அந்த மூவியில் கொஞ்சம் கேரக்டர் மாறிடும். ஸோ அதுக்காக டோட்டலாக லுக் சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் டவுனான ஃபேமிலியில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்கல்ல, இப்போது இந்த சினிமா வந்து ரொம்ப டஃப்பு, டேலண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஹீரோயினாக கிடைக்குது? எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் சின்னதுலேருந்து ஒரு ஆசை, கனவு எல்லாருமே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இஸ்மாயில் சாரோட ஆஃபீஸ்க்கு நான் ஆடிஷனுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க மூலயமா போயிருந்தேன். போனப்போ அவங்க வந்து ஹீரோயின் ரோலெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி ஓகே ட்ரை பண்ணுறோம், எதனா ஒரு ரோல் கிடைச்சா போதும்ல நமக்கு, நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஓகே ஹீரோயின் ரோல் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக நாங்கள் சொன்னோம் அப்படின்லாம் சார் எனக்கு ட்விஸ்ட் வச்சார். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி பண்ணியாச்சு. சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அந்த ரோலுக்காக, கிடச்சிது, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. அதுக்கேற்ற மாதிரி படம் எவ்வளோ நாள் ஷூட் போச்சு, எங்கே போச்சு, அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களுக்காக? அதுவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக் தான். சார் வந்து நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா ஒரு 1 வீக் அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு பழனியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி ஓகே சார், எத்தனை டேஸ் சார் ஷூட்டிங் கேட்டதுக்கு 9 நாள் தான்மா ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஒன்லி 9 டேஸ் தான். வெறும் 9 டேஸில் ஹீரோயினுக்கு ஸ்கிரிப்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டதுக்கப்புறமா சார் வந்து ஆமாம் ஹீரோ சப்ஜெக்ட் இது, ஸோ ஒன்லி 9 டேஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் போயிட்டு 8 டேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஷூட் முடிச்சு சென்னை வந்தாச்சு. எங்கே ஷூட் நடந்தாங்க ஃபுல்லாக? பழனியில் தான் ஷூட் ஃபுல்லாக நடந்துச்சு. என்னோட ஸ்கிரிப்ட் பழனியில் நடந்துச்சு. நீங்கள் யார் கூட லீட் பண்ணியிருக்கீங்கன்னா ராட்சசனில் அந்த கிறிஸ்டோபர் கேரக்டர் இப்போ நினச்சாலே எங்களுக்கு வந்து அப்படியே அள்ளு விடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்கிற ஒருத்தர் வந்து அங்கே அந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்து பண்ணிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆமாம், ஆக்சுவலி எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இருந்தாங்க. ராட்சசன் சரவணன்னாலுமே அவர் கொஞ்சம் வேறு மாதிரி போல் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல ரேப் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்கன்னு. அந்த சீனுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கு பக்கத்தில் உட்காந்து விசிறிட்டு இருந்தார். ஓகே, நம்ம ஓகே உங்க மூச்சு விட கஷ்டப்படுறாங்க, காற்று இல்லை, வில்லேஜ் வேறு அது. ஸோ அவர் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். நம்ம எதனா மிஸ்டேக் பண்ணால் கூட ஓகே ஒன் மோர் சார், அவங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுள். அந்த சார் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு சரவணன் சார் கூட ஆக்ட் பண்ணது. அண்ட் டேரக்டர் எப்படி இப்போ வந்து இவ்வளோ உங்களை வந்து ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நம்ம டேரக்டர் சார் தான். அவரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த படம் வந்து நிறைய பேரோட பார்வையை திருப்பி இருக்காது அந்த பக்கத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது டேரக்டர் சார் கிட்ட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? டேரக்டர் சாருமே அப்படி தான். சார் எப்படின்னா இவங்க வேலை இவங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டு கிடையாது அவருக்கு. அவர் ஒரு டேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவார். இப்போ நம்மளுக்கு சடனாக ஒரு தண்ணி வேணும் அப்படின்னா அசிஸ்டண்ட் இல்லைன்னா அவரே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனுஷன் அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருப்பார். யாருக்கு என்னன்னாலுமே அவருமே இறங்கி அந்த வேலையை செய்வார். நான் டேரக்டர் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பார்க்க மாட்டார், பண்ணவும் மாட்டார். எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுள், எல்லாருக்கான மரியாதை கொடுப்பாரு, எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார். சரவணன் சார் ஒரு மாதிரி இவங்க நியூ ஆர்டிஸ்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டார், எல்லாருமே ஈக்குவலாக தான் பார்ப்பார். ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லும் போதே உங்கள் ஃபேஸில் தெரியுது இந்த சந்தோஷம் ஆக்சுவலி. அண்ட் அதனால தான் என்னமோ தெரில, இந்த டீம் வந்து செம்மையாக அமைஞ்சதுனாலே என்னன்னு தெரில, படமும் வந்து சூப்பராக ஓடிட்டுருக்கு. தியேட்டரில் நிறைய பேர் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஜானரில் இந்த படத்தை யார் பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? இப்போ வந்து கேர்ள்ஸ் லேடிஸ் அப்படின்ட்டு கிடையாது, ஜென்ஸுமே கூட அந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருங்க, கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான். ஸோ போய் பாருங்கள், கண்டிப்பாக அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வரும். குடும்பத்தோடு போய் பார்க்க. ஆமாம், குடும்பத்தோடு போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு கதை தான் டைரக்டர் சார் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் போய் கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தா தான் அது நம்மளுக்கு புரியும். ஏன்னா இப்போ எல்லாமே அந்த மாதிரி நடக்குது. எல்லா நியூஸ் பார்த்தாலுமே அவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம படம் பற்றியே பேசிகிட்டு இருந்தோமா, இப்போ உங்களை பற்றி பேசலாம். ஓகேவா? ஸோ இப்போ சினிமாவில் வந்து ஹீரோயினாக வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் டப்புன்னு நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் டப்புன்னு ஆன்சர் பண்ணும் ஆன்லைன். ஓகே ஓகே. இந்த ஹீரோ கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எனக்கு விஜய் சார் கூட ஒர்க் பண்ணணும். விஜய் சார் கூட என்ன ரோலாக ஒர்க் பண்ணணும்? எந்த ரோல் இருந்தாலும் ஓகே, பட் அவர் கூட சேர்ந்து தங்கச்சி ரோல். ஆமாம், எதுனாலும் ஓகே. ஒரு சிஸ்டர் ரோல்னா கூட ஓகே, ஒர்க் பண்ணணும் சார் கூட. ஒரு ஹீரோயினை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். நயன்தாரா மேம். ஒய்?
அவங்க ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா அவங்களோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் அவங்கள பற்றி நெகட்டிவ்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நயன்தாரா மேம்னா பிடிக்கும். அவங்கள மாதிரி வரணும். ஓகே, ஒரு டைரக்டர் இவர் மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை. எப்படியாவது இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார், அவரை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எதனால அவரோட ஸ்கிரிப்டுமே கூட ரொம்ப தேவையான கதையாக இருக்கும். அதனால அவரை பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஓகே. எல்லாத்துக்கும் இவ்வளோ டப்புன்னு ஆன்சர் பண்ணுவீங்க நான் யோசிச்சே பார்க்கலைங்க. ஆனால் செம்மையாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து யாராவது ஒருத்தவங்களை பார்த்து தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு தோணிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போதுக்கு ஒரு லைட் மாதிரி இருந்தாங்க யார்? லைட்டு மாதிரின்னு சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு சின்னதுலேருந்துமே விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பெரிய விஜய் சாரோட ஃபேனு. ஸோ அதனால் அவர் கூட அட்லீஸ்ட்டு சிஸ்டர் ரோலாவது பண்ணணுன்றதுக்காகவே நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவரை பார்க்கறதுக்காகவே ஃபீல்டுக்குள்ளே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு செலிப்ரிட்டியை வந்து இப்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஒரு செலிப்ரிட்டியை வந்து நம்ம ஆஃப் தி கேமரா வேறு மாதிரி இருப்பாங்க, ஆன் தி கேமரா வேறு மாதிரி இருப்பாங்க. என்ன இவர் ரொம்ப ஆட்டிடியூட் கம்பேர்னு நினச்சி பேசி பார்த்தா வந்து செம்ம சில்லான ஆள்னு யாரை சொல்லுவீங்க? நான் பிகினிங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. மேபி போக போக தெரியும் நினைக்கிறேன். திருப்பி நெக்ஸ்ட் இன்டர்வியூ கேட்கும்போது கரெக்டாக சொல்லுவீங்க? கரெக்டாக சொல்லிடுவேன். ஓகே. இப்போ உங்களோட கோஸ்டார் பற்றி ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா என்னென்னு சொல்லுவீங்க? சரவணன் சார் பற்றி. அவர் ரொம்ப ஒரு ஹம்பிளான கேரக்டர். தென் கோ ஆக்டராக பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆக்டர். அதுதான். ஸோ இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்ததுல்ல, ஸோ குற்றப்பின்னணி படம் ஷூட்டில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஒரு சீன் வந்து செம்ம டஃப்பாக இருந்தது, எப்படா முடியும்னா அன்னைக்கு வந்து ஃபுல் டே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து ரீடேக் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? என்ன பண்ணாலும் இந்த சீன் என்னால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு? இருக்கு. ஆக்சுவலி கேர்ள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அழுதுருவோம். நம்மளுக்கு அழுகிறதுக்கு சொல்லி தரவே வேண்டாம். பட் ஆனால் எனக்கு அந்த ஆக்ஷனில் அழுக வரல. அவர் டைரக்டர் சார் வந்து குலுங்கி அழுகணும், நீங்கள் ரொம்ப அதை வந்து இது காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அழுகே வரல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேக் கிட்ட போயாச்சு. அதுதான் நான் எடுத்த டேக்குன்னு நினைக்கிறேன் அந்த மூவிலேயே. எப்படி அழுகைக்காகவே 4-5 டேக் போயிட்டேன். பிகாஸ் அவர் ஏன்னா டேப்பும் வாயில் ஃபுல்லாக டேப் போட்டிருக்கு, கை கால் எல்லாமே டேப்பு. நம்மளால எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியாது. நம்ம அழுகிறது வந்து நம்மளோட பாடியிலையும் ஹைஸில் மட்டும் தான் தெரியணும். ஸோ அது அவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும் ஒரு 4-5 டேக்ஸ் போயாச்சு. அதை பார்த்து இப்போ நாங்கள் ஆக்சுவலி அந்த சீனில் நீங்கள் அந்த சீனை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? பண்ணதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம். ஓகே, 4-5 டேக்ஸ் போயிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா சந்தோஷம் தான். ஓகே, நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அது பார்த்ததுக்கு எனக்கு அந்த படத்தை போய் பார்க்கணும்னு தோணுதுங்க. நான் ஷேராக வந்து பார்த்துட்டு எங்கள் மக்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாருமே கன்ஃபார்ம் வந்து பார்க்க போகிறேங்க. ஓகே, நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃபர் சைட்லேயே ஆன்சர் சொல்கிறதுனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணி டெக்னீஷியன்ஸோ யாரோ வந்து ஏதோ ஒன்று சொதப்பிட்டாங்க, ஏதாவது ஒரு காண்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மொமெண்ட்? அப்படி எதுவுமே நடக்கல. ஆமாம், நானும் சில்லாவே இருப்பேன். டீம் அதை விட ரொம்ப ரொம்ப சில். யார் கேமராமேன், யார் லைட்மேன், யார் அசிஸ்டன்ட் டைரக்டர்னே தெரியாது. அந்தளவுக்கு ஒரு மிங்கிளான ஒரு டீம் அது. ஸோ அதனால எனக்கு அந்த ஃபீல் வரல அந்த டீமில். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுள் அந்த டீம். நான் ஆக்சுவலி எனக்கு புதுசு, நான் பயந்துட்டே இருந்தேன். ஓகே, ஏதோ ஒன்று நடக்க போகுது, நம்ம புதுசு வேறு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ரொம்பவே சில்லாக இருந்துச்சு அந்த டீம். எனக்கே ரொம்ப ஷாக்கு, இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷாக். நீங்கள் சொல்ல அந்த டீமில் நம்ம போய் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும்? நானும் இப்படி தான் ஜாலியாக இருப்பேன் போலியே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஸ்மாயில் சார் வந்து எப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம இன்ட்ரோ கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். மக்களே கேட்டுக்கோங்க, இஸ்மாயில் சார் கிட்ட நான் வந்து பேசி அப்புறம் நான் தான் வந்து நெக்ஸ்ட் படத்தோட ஹீரோயின். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கேட்கவே சந்தோஷமாக இருக்குங்க. தயவு செஞ்சு அவர் கூட வந்து எனக்கு ஒரு லூப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து அவரை மீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எங்களோட மக்களுக்கான ஒரு கேள்வி. சினிமாக்குள்ளே வந்து நீங்கள் இவ்வளோ இயர்ஸாக நீங்கள் ஸ்ட்ரகிள்லாம் பார்த்து இப்போ ஒரு படம் வந்து கிடைச்சிருச்சு, நெக்ஸ்ட் இது தாண்டி ஒன்று பண்ணணுன்ட்டு இருக்குல்ல, அது என்னவா இருக்கும்?
இது தாண்டி ஒன்று மீன்ஸ் எனக்கு இப்போ ஹீரோயினா இந்த ரோல்ல பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது எந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கு, யார் கூட எனக்கு பண்ணுங்கிற கமர்ஷியலாக பண்ணணும்னு ஆசைங்க. எல்லாருக்குமே இருக்க ஒரு ஆசை அது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்டிங் பிகினிங் பண்ணியிருக்கோம். பட் பிகினிங்லேயே நமக்கு ஒரு டஃப்பான ரோல் கிடச்சிருச்சு. அது கொஞ்சம் ரொம்ப ப்ளஸ் நம்மளுக்கு. பட் அதுலயும் வந்து நீங்க போல்டா ஹேண்டில் பண்ணது இன்னும் பெரிய விஷயமா இருந்தது. ஆமாம், அது நாங்க வந்து உங்களை பாராட்டியோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமே எனக்கு இப்படி ஒரு ரோல் கிடச்சது எனக்கு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கமர்ஷியல் பண்ணணும், நிறைய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணும், டூயட் சாங்லாம் பாடணும், அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. உங்கள் ஆசை வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும். ஏன்னா வந்து இந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அதனால அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு நோட்டட் பர்சனாலிட்டி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது என்னென்னா இப்போ நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கேன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது வந்து அது வேறு விஷயம். காமன் ஆடியன்ஸாக ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க இந்த படத்தை பார்த்து உங்ககிட்ட ஒன்று சொன்னது அதை மறக்கவே உங்களால் முடியாதுன்னா என்ன? அவங்க ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து என்னை பார்த்த உடனேமே அவங்களுக்கு அடையாளம் தெரியல. பிகாஸ் மூவியில் டோட்டல் டிஃப்ரெண்டான லுக், டார்க் ஷேட் போட்டு. ஆமாம், டோட்டல் டிஃப்ரெண்ட்டான லுக்கு. ஸோ அவங்க என்னை நேரில் பார்த்தோன்னே நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படி? ஆமாம், நான் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேவையான கதை, இது எல்லாருக்குமே தேவையான கதை அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ தான் ஓகே நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. இதெல்லாம் கேட்கும்போதே நல்லா இருக்குல்ல? ஆமாம். அப்போ இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ணணும். கண்டிப்பாக உலகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கிரிப்டை நிறைய பேர் பண்ணணும், அது புரிய வைக்கணும் நம்ம. அதாங்க நீங்கள் வந்து ஒரு பக்கா ஃபெமினிஸ்டாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு ஐயோ நான் யோசிக்கிறேன், ஏன் அந்த படத்தை பார்க்காம நம்ம இன்டர்வியூக்கு வந்துடும். இன்னைக்கு இன்டர்வியூ முடிச்சது என்னோட நெக்ஸ்ட் வேலை என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்க? டேரெக்டாக தியேட்டருக்கு போகிறது அந்த படத்தை போய் பார்க்க. கண்டிப்பாக போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள், எல்லாரும் கூட போய் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த படத்தை வந்து நான் வந்து இந்த ஒய்ஃபை சீட் பண்ணுற ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டை சீட் பண்ணுற ஒய்ஃபுக்கும், அதனால குடும்பம் கெட்டுச்ச குட்டிச்ச வராதுல எல்லாத்துக்கும் வந்து சமர்ப்பணம். ஆமாம், டெடிகேட் பண்ணிடுறோம். ஓகேங்க. நான் வந்து இதை கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து பரப்ப போகிறேன், இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பாருங்கடா அப்படின்ட்டு. இப்போது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மால் பட்ஜெட் படம்னா படம் எவ்வளோ கதை நல்லா இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதே வந்து ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருந்தாங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகுது. ஸோ ஏன் சின்ன பட்ஜெட் படத்துக்கு ரீச் ஆகிறதில்லன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஆக்சுவலி என்ன ஒன்றுனா தேட்டர்ஸ், ஆக்சுவலி என்னோடய டைரக்டர் சார் எனக்கு சொன்ன விஷயம் அது, பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை சீக்கிரமாக தேட்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் வைக்கிறேன், நம்ம சின்ன ஆர்டிஸ்ட் படத்தையும் வாங்கி நம்ம போட்டால் தான் மக்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு கனவு இருக்குது இங்கே, நான் பெரிய ஆர்டிஸ்ட்டு பண்ணுறாங்க பிகாஸ் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய நியூ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கனவோடு தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் சினிமாவில் வரணும் சாதிக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்து நிறைய சான்ஸ் கொடுங்க, அவ்வளோதான். அண்ட் ப்ரொடியூசர்ஸுமே வந்து சின்ன சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு லாஸ் இல்லாமல் கரெக்டாக போகணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ இப்போ வந்து நிறைய அதர் லாங்குவேஜ் மூவிஸ் வந்து நம்ம ஊரில் ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சுமெல் பாய்ஸ்லாம் வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் செம்ம ஹிட் ஆச்சு. அந்த டைமில் வந்து நம்ம ஊர் படங்களே அந்த அளவுக்கு ஓடல, நம்ம சப்போர்ட் பண்ணோம். பட் நம்ம ஊருக்காரங்க வந்து நம்ம படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ரீச் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து பெரிய படம் சின்ன படம்ட்டு கிடையாது, கதை நல்லா இருந்தால் எடுத்துப்பாங்க நம்ம ஆடியன்ஸ். ஆமாம், அதுக்கான ஆடியன்ஸ் எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, அந்தளவுக்கு ரீச் ஆகுமா, எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டலாம். பட் ஆனால் கொஞ்சம் ரிவ்யூஸ் வர 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 தான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓகே ஆடியன்ஸ் வந்து கதையை பொறுத்து பார்க்குறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் அப்படின்றது எல்லாமே கிடையாது, கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரீச் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு நொடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் வந்து தியேட்டரில் சின்ன பட்ஜெட் படம், பட் ஆனால் அதில் ஒரே ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் மட்டும் இருந்தார். அவரோட படம் வந்து தியேட்டரில் நிறைய பேருக்கு தெரியல,
அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் படமே வந்து வேற லெவலில் போச்சு. அதே மாதிரி தான் உங்களுதும் ஆகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது சக்ஸஸ் மீட்டில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏன்னா வந்து இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் கொடுக்குற படம்லாம் வந்து வேணும் நமக்கு இல்லையா? நம்ம கண்டிப்பா வேணும். பிகாஸ் சோசியல் மெசேஜ் தான் நமக்கு வேணுமே இந்த உலகத்துல. அதை நம்ம ரொம்ப ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அந்த மெசேஜ்க்காக போய் பார்க்குறேனோ இல்லையோ உங்களுக்காக போய் பார்ப்பேங்க. இந்த அழகான பெண்கள்லாம் படத்துல இருந்தால் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மக்களே நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்து க்ரஷ் மெட்டீரியல் ஆட் ஆயிருக்கு. இனி வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஐடியெலாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்து அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க. ஓகேவா? ஓகேங்க. சொல்லட்டுமா? இப்போ சொல்லுங்க. தீபாவளி ஆறுமுகம். ஓகே, நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்கிறது எனக்கு வந்து தெரியும். பெண்களுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்கிறது எனக்கு தெரியும். கண்டிப்பா. இப்போது இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்கள் வராங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக எதை பற்றியும் யோசிக்காதீங்க. யார் என்ன சொல்லுவாங்கன்றதை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, அவ்வளோதான். அவங்க இது சொல்லுவாங்க, இவங்க அது சொல்லுவாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் இதை சொல்லுவான், எதிர் வீட்டுக்காரன் இதை சொல்லுவான், அது அவங்க யாருமே நமக்கு எந்த யூஸ்மே கிடையாது. யாருமே நமக்கு எதனா ஒன்றுனா வரமாட்டாங்க. நம்ம தான் நிற்கணும். நயன்தாரா மேம் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தோன்றதை செய்யுங்க, உங்கள் ட்ரீமை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ பெரிய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சினிமாவில் நடிக்கணும்னா பயப்படாமல் காதை மூடிட்டு வந்து களத்தில் இறங்கிடு. அதுதானே நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஹீரோயினாக உட்காந்துட்டாங்க. கண்டிப்பாங்க. கேர்ள்ஸுனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டியது 2 காதையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். யார் பேசுகிறதையும் கேட்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து ஒரு சாதிக்க முடியுங்க. எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வரணும்னாலே நம்ம காதை முடிக்கணும், அவ்வளோதான். எங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சைலண்ட்டுன்னு இந்த பொண்ணு என்னென்ன பேசுது பாருங்க. நைஸ், ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து நம்மளே வந்து ஆமாம்ல பண்ணலாம்ல, அவங்க சொல்கிறது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியும். இப்போது நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களா? ஸோ இந்த கோலிவுட்டில் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து இருக்காங்க. தனியாலாம் வெறும் ஹீரோயின் ஓரியன்ட் மூவி மட்டும் வந்து நிறைய ஹிட்டான படங்களும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 ஹீரோயின்ஸை லைனாக 1 2 3 4 5ன்னு ரேட் பண்ணி சொல்லணும். ஃபஸ்ட்டு நயன்தாரா மேம். ஹீரோயின் ஓரியன்டாக பண்ணதா சொல்லணுமா? ஹீரோயின்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். இவங்ககிட்ட வந்து எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குங்க. போல்டுக்கு போல்டு, நடிப்புனா நடிப்பு, அவங்களோட லைக் இது ஓகே எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ரேட் பண்ணி சொல்லுங்கள். நயன்தாரா மேம், சமந்தா மேம், செகண்ட் சமந்தா, ரஷ்மிகா. ஓகே. தென் ஸ்னேகா மேம் கூட பிடிக்கும். பட் ஆனால் அவங்கக்கிட்ட எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. எங்க 5 பேர். ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் கூட ரொம்ப போல்டு கேரக்டர் தான். அவங்க ரொம்ப ஃபெமிலியரான மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் ஓரியன்டான மூவிஸும் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் மேம் கூட பண்ணியிருக்காங்க. 5 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இவ்வளோ நேரம் குற்றப்பின்னணி படம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களையே பேச வைக்க நான் வந்து ஒரு போராட்டமே நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்களும் இதை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக எங்கள் நேயர்களுக்காக குற்றப்பின்னணி படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே வந்து தேவையான ஒரு படம் இது. எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். ஏன்னு சொன்னாக்கா, அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை டைரக்டர் சார் வந்து ஒரு படமாக போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு புரியும், இதுதான் தப்பு நடக்குது, இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது புரிய வேண்டியது ஒரு விஷயம். அதனால கண்டிப்பாக போய் தேட்டரில் படம் பாருங்கள். தென் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த படத்து மூலயமா சொல்ல வர்றது அதுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் வராது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும். மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இப்போ நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ், எல்லாருமே அந்த ஃபைனலாக வந்து டைவர்ஸ், அவங்க பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் போதும். கண்டிப்பாக போய் அந்த படத்தை பார்த்தா புரியும், இதுதான் நடக்குது உலகத்தில் அப்படின்ட்டு. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஒரு எண்டிங் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னாக்கா ஹீரோயினை கொலை பண்ணிடுவாங்க ஹீரோ சார். அதெல்லாம் இல்லை, அதை தாண்டி படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கே. ஆமாம் இருக்குது, பட் இருந்தாலும் அதுதானே விஷயம். கரெக்ட். ஸோ இதனால் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் தீபாவளி.
அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் நெக்ஸ்ட் படத்துல வந்து செம்ம பெரிய ஹீரோயினாக வரும்போது கூட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்து இந்த அக்கா மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். குற்றப்பின்னணி படம் வந்து தியேட்டரில் செம்ம சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான சோசியல் மெசேஜோட இருக்கு. அதையும் தாண்டி நம்மளோட கியூட் தீபாவளி வந்து அந்த படத்தில் லீட் பண்ணிருக்காங்க. வித்தவுட் எனி டவுட் அதை வந்து தியேட்டரில் பார்த்து செம்மையாக வந்து க்ரஷ் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டீங்க நீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இவ்வளோ சூப்பராக இந்த குற்றப்பின்னணி படத்தை பற்றியோ அவங்கள பற்றியோ அவங்க லைஃப்பில் நடந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்சிடென்ட் பற்றி எல்லாம் செம்ம க்யூட்டாக சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஷோவில் வந்து எங்கள் மக்களுக்கு ஒரு புது முகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷஸ் நாங்கள் சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் படத்தில் செம்மையாக நீங்கள் வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then this is Darshini signing off.